வணக்கம். ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பாக டிசம்பர் 31க்குள் தெரிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமல்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. கூவத்தூர் விடுதியில் வருமான வரித்துறை வேடிக்கை பார்த்தது ஏன்? பெங்களூருவில் நடந்த சோதனை குறித்து ஸ்டாலின் கேள்வி. டெல்லியில் 18வது நாளாக தமிழக விவசாயிகள் போராட்டம். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி நேரில் சென்று ஆதரவு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சசிகலாவை சந்தித்தார் டிடிவி தினகரன். கட்சி நிலவரம் குறித்து ஆலோசித்ததாக தகவல். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ். ஆகஸ்ட் 4 பெப்சி தயாரிப்பாளர்கள் சங்கம் இடையே பேச்சுவார்த்தை. தொழிலாளர் நலத்துறை அமைப்பு ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைப்பு. நிதிக் கொள்கையை அறிவித்தது ரிசர்வ் வங்கி. சென்னையில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. வெப்பசலனம் காரணமாக மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பெங்களூருவில் குஜராத் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள விடுதியில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். வருமான வரி சோதனையில் 5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குஜராத்தில் காலியாக உள்ள 3 மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தல் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் கட்சி உள்ளது. கடந்த மாதம் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வேட்பாளர் மீராகுமார் தோல்வியடைந்ததை அடுத்து 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பதவி விலகினர். இந்த நிலையில் மற்ற எம்எல்ஏக்கள் அணி மாறாமல் இருக்க பெங்களூரு அருகே உள்ள ரிசார்ட் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள ஈகிள்டன் ரிசார்ட் மட்டுமின்றி எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்து தந்த கர்நாடக மின்துறை அமைச்சர் சிவகுமாரின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோல் டெல்லியில் உள்ள கர்நாடக மந்திரி சிவகுமாரின் வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் 5 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக ஏஎன்ஐ தகவல்களுடன் ஜேம்ஸ் பிரசன்னா மற்றும் ராமகிருஷ்ணா. காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்க முன்வந்த பாஜகவினர் வீடுகளில் சோதனை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பேசிய மத்திய நிதியமைச்சர் குஜராத் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள பெங்களூரு ரிசார்ட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது தற்செயலாக நடந்த நிகழ்வு என கூறினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் ஆனந்த் சர்மா அருண் ஜேட்லியின் கருத்து உண்மைக்கு புறம்பாக உள்ளதாகவும் வருமான வரித்துறை சோதனை நேரம் பார்த்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது எனவும் குற்றம் சாட்டினார். இதனை அடுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் கூச்சலிட்டதால் அவையில் குழப்பம் நிலவியது. Don't stand in their way. They have a right to raise their issues. This is unfair. இதன் பின்னர் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் குலாம் நபி ஆசாத் எம்எல்ஏக்களுக்கு தலா 15 கோடி ரூபாய் வழங்க தயாராக இருந்த பாஜகவினர் வீடுகளிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டதால் நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக கார்த்திக் மற்றும் ராமகிருஷ்ணா. குஜராத் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள இடங்களில் சோதனை நடத்தும் வருமான வரித்துறை கூவத்தூர் விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் குதிரை பேரம் நடந்தபோது வேடிக்கை பார்த்தது ஏன் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வான பின் அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூர் விடுதியில் அடைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் சசிகலாவும் பழனிசாமியும் ஆதரவு கோரி எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதாக ஸ்டாலின் கூறியுள்ளார். அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பணமும் தங்கமும் கொடுப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்தபோதும் வருமான வரித்துறையோ அல்லது அமலாக்கத்துறையோ கூவத்தூரில் சோதனை நடத்தவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையில் மத்திய அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். வருமான வரித்துறை, சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகளை பாஜகவின் அரசியல் எதிரிகளுக்கு எதிராக பயன்படுத்தும் போக்கை தடுத்து நிறுத்துமாறு பிரதமர் மோடிக்கு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவேங்கை வாசல் பகுதியில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்குவாரி அதிகாரிகள் சீல் வைத்தனர். ஆர்கே நகரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த விவகாரம், குட்கா விவகாரம் உள்ளிட்டவைகளில் சிக்கிய தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு, அலுவலகங்களில் சோதனை செய்த வருமான வரித்துறையினர் நேற்று அதிரடியாக அவரது சொத்துக்களை முடக்கினர். இதனைத் தொடர்ந்து வருமான வரித்துறை அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் உள்ள அமைச்சரின் கல்குவாரிக்கு மாவட்ட நிலப்பதிவாளர் சசிகலா தலைமையில் அதிகாரிகள் சீல் வைத்தனர். இந்நிலையில் உடனடியாக குவாரிக்கு சீல் வைத்த நிலப்பதிவாளர் சசிகலா விருதுநகர் மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டது அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விவகாரத்தில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களையும் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக அருள்வளன் மற்றும் ராமகிருஷ்ணா. மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை டிசம்பர் 31ஆம் தேதிக்கு தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய அரசுக்கு கெடு விதித்துள்ளது. தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெற்று வருகிறது. அப்போது மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எய்ம்ஸ் அமைக்கும் திட்டம் குறித்து தேர்வு செய்ய துணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்த நீதிபதி, எய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை தேர்வு செய்து அறிவிக்க இன்னும் எத்தனை நாள் என்று கேள்வி எழுப்பியதோடு, எந்த இடத்தில் மருத்துவமனை அமைய உள்ளது என்பது குறித்து மத்திய அரசிடம் கேட்டு விளக்கம் அளிக்குமாறு மத்திய அரசு வழக்கறிஞருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் எந்த இடத்தில் அமைய உள்ளது என்பதை வரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கெடு விதித்துள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் திவ்யலட்சுமி. வரும் 5ஆம் தேதி முதல் தீவிர அரசியலில் ஈடுபட இருப்பதாக டிடிவி தினகரன் தெரிவித்திருந்த நிலையில் பெங்களூரு சிறையில் உள்ள சசிகலாவை அவர் சந்தித்து பேசினார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டு பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா. பெங்களூரு சிறையில் சசிகலா சிறை விதிகளை மீறியதாக கடந்த சில வாரங்களுக்கு முன் குற்றச்சாட்டு எழுந்து பெரும் பரபரப்பை கிளப்பியது. இதற்கிடையில் அதிமுக அணிகளின் இணைப்புக்காக 60 நாட்கள் ஒதுக்கியிருப்பதாக அறிவித்திருந்த தினகரன் இந்த காலக்கெடு முடிவடைந்து விட்டதாகவும் வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் தீவிர அரசியலில் ஈடுபட இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். இதனால் அதிமுக அம்மா அணியில் தற்போது உச்சக்கட்ட மோதல் வலுத்துள்ளது. ஆட்சிக்கும் கட்சிக்கும் யார் தலைமை பொறுப்பை ஏற்பது என்பது குறித்து ஆலோசனை கூட்டங்களும் கருத்து மோதலுமாக இருந்து வருகிறது. இத்தகைய பரபரப்பான சூழலில் அதிமுக அம்மா அணியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சசிகலாவை சந்திக்க பெங்களூரு சிறைக்கு சென்றார். 1.5 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு சசிகலாவை சந்திக்க சிறை நிர்வாகம் அனுமதி அளித்தது. இதையடுத்து சசிகலாவை தினகரன் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது தற்போதைய அரசியல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக அழகேசன் மற்றும் ராமகிருஷ்ணா. அதிமுகவிலிருந்து பிரிந்த 2 அணிகளும் கூடிய விரைவில் இணையும் என அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், பன்னீர்செல்வம் தங்களுடன் கூடிய விரைவில் இணைவார் என நம்பிக்கை தெரிவித்தார். தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் காங்கிரஸ் கலாச்சாரத்தை அதிமுகவில் உட்புகுத்த பார்க்கிறார் என அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். காங்கிரசிலிருந்து இந்த இயக்கத்திற்கு வந்தவர், கட்சியை பற்றி, கழகத்தை பற்றி, இந்த இயக்கத்தை பற்றி ஒன்றும் தெரியாதவர். நாங்களெல்லாம் 8 முறை சிறைக்கு சென்று 91ஆம் ஆண்டிலிருந்து அம்மாவுடைய 82ஆம் ஆண்டிலிருந்து அம்மாவுடைய விசுவாசியாக தொடர்ந்து இருக்கின்றோம். 8 முறை சிறைக்கு சென்றிருக்கின்றோம். எங்களுக்கு கழகத்தினுடைய அதை கட்டி காப்பதற்குரிய அந்த உரிமை இருக்கின்றது. அம்மாவுடைய ஆட்சியை தொடர்ந்து வேண்டிய உரிமை இருக்கின்றது. எல்லாவித உரிமை பெற்றவர்கள் நாங்கள். எனவே காங்கிரசிலிருந்து வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே காங்கிரஸ் கலாச்சாரத்தை புகுத்த வேண்டும் என்றால் அது ஒருபோது நடக்காத காரியம். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அங்கம் வகிக்கும் அதிமுக அம்மா அணியும் பன்னீர்செல்வம் அங்கம் வகிக்கும் அதிமுக புரட்சித் தலைவி அணியும் ஒன்றிணைந்து
ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாற தனித்தனியாக கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கட்சி தலைமையை பற்றி தவறாக பேசினால் அமைச்சர் பதவியை இழக்க நேரிடும் என தினகரன் ஆதரவு எம்எல்ஏ வெற்றிவேல் தற்போதைய தமிழக அமைச்சர்களுக்கு எச்சரிக்கை செய்தார். அமைச்சர் பதவியும் விரைவில் இழக்க நேரிடும் என்று எச்சரிக்கிறேன். எந்த அடிப்படையில் சார் அதை சொல்றீங்க? இழக்க நேரிடும். பொதுச்செயலாளர் நினைச்சா இழக்க நேரிடும், துணை பொதுச்செயலாளர் நினைச்சா இழக்க நேரிடும். ஆட்சிக்கு எடப்பாடி தலைவர், எடப்பாடிக்கே பொதுச் செயலாளர் சின்னமாக தான். இது கூட பேசிக் நாலேஜ் இல்லாத பக்கத்தில் டிகிரி போட்டிருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அப்போ அமைச்சரவையில் மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாருங்க என்ன நடக்குன்னு. அதெல்லாம் ஏசியத்துக்கெல்லாம் பதிலே கிடையாது. இதே போன்று தொடர்ந்தாருன்னா அவர் கட்சி பதவியும் போயிடும், கொடியும் போயிடும். நிபந்தனைகளுக்காக மட்டுமே இரு அணிகள் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளதாக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியராஜன் தெரிவித்தார். சென்னை அடுத்த ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குளங்கள் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியராஜன் பட்டாபிராம் பகுதியில் அமைந்துள்ள சுண்ணாம்பு குளம் மற்றும் ஜேபி எஸ்டேட் பகுதியில் அமைந்துள்ள தாமரை குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் சேக்காடு பகுதியில் கல்லூரி அருகே செயல்பட்டு வந்த மதுபான கடையை மூடக்கோரி மனு அளித்ததன் பேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன் அணியின் இணைவது குறித்தான அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டால் மட்டுமே பேச்சுவார்த்தை தொடரும் எனவும் நிபந்தனைகளுக்காக மட்டுமே இரு அணிகள் பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் எங்கள் நிபந்தனைகள் முக்கிய ஒரு நிபந்தனையை அவர்கள் நிறைவேற்றும் ஒரு போக்கு தெரிகிறது. அது இபிஎஸ் அவர்கள், முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக அவர்களை சொல்லும் பொழுது பேச்சுவார்த்தைக்கு கதவு திறக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அது நடந்தால் இரு அணிகளும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இணையும் பொழுது தமிழகத்துக்கு நல்லது நான் சொல்லியிருக்கேன். அதுதான் என்னுடைய கருத்து. இன்னும் 2 நாட்களில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தினகரன் அறிவித்துள்ள நிலையில் அதிமுகவில் குழப்பம் நிலவி வருகிறது. காவேரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமியுடன் கார்த்திக். 18வது நாளான இன்று டெல்லியில் தோப்புக்கரணம் போட்டு தமிழக விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்தல், அனைத்து வங்கிகளிலும் விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கனு தலைமையில் விவசாயிகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு மனித மண்டை ஓடுகள், எலும்புகள் மற்றும் விஷ பாட்டில்களுடன் விவசாயிகள் ஜந்தர் மந்தர் போராட்ட களத்திற்கு வந்தனர். மேலும் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டே 1 கிலோமீட்டர் தூரம் சென்றனர். விவசாயிகளின் இந்த நூதன போராட்டம் அனைவரையும் ஈர்க்கும்படி இருந்தது. விவசாயிகளின் போராட்டத்திற்கு திமுக எம்பி கனிமொழி நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக அழகேசனுடன் கார்த்திக். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொத்துக்களை வருமான வரித்துறை முடக்கியதற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். சுரங்கம் 1A பகுதியில் வேலை பார்க்கும் ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலை நாட்களை 26 இருந்து 19 நாட்களாக என்எல்சி நிர்வாகம் குறைத்தது. இதனை கண்டித்தும் மீண்டும் 26 நாட்கள் பணி வழங்க கோரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த மாதம் 12ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை அடுத்து ஒப்பந்த தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் நீடித்தது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர் தலைமையில் இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே இருந்தது போன்று மாதத்திற்கு 26 நாட்கள் வேலை தருவதாக என்எல்சி நிர்வாகம் உறுதியளித்தது. இதையடுத்து ஒப்பந்த தொழிலாளர்கள் 23 நாட்களாக நடத்தி வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெற்றனர். காவேரி பிரைம் செய்திகளுக்காக அழகேசனுடன் கார்த்திக். ஆசிய நாடுகளில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் இதில் சென்னை மாநகரம் அடங்கும் எனவும் ஜெர்மன் ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜெர்மன் நாட்டில் இயங்கும்
போஸ்டேம் என்ற பருவ மாற்றத்துக்கான ஆய்வு நிறுவனம் 2050ஆம் ஆண்டு வரையிலான முன்கணிப்பு ஆய்வுகளை மேற்கொண்டது. சென்னை, கொல்கத்தா, மும்பை, சூரத் போன்ற நகரங்கள் பொருளாதார இழப்புக்கு ஆளாகலாம் என்றும் 2005 முதல் 2050 வரையில் அதிக பொருளாதார இழப்பு ஏற்படும் நகரங்களில் இந்த 4 நகரங்களும் இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை வரும் அக்டோபர் 10 முதல் 25க்குள் துவங்கும் என்றும் ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. இரண்டாவது நாளாக தொடரும் பெப்சி திரைத்துறை ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தயாரிப்பாளர்கள் தங்களின் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை பரிசீலனை செய்ய வலியுறுத்தி பெப்சி ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு ஊழியர்கள் இல்லாமல் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டது. இதனிடையே போராட்டத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில், தயாரிப்பாளர்கள் சங்கமும் பெப்சி சம்மேளனமும் கலந்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 4ஆம் தேதி பெப்சி தயாரிப்பாளர்கள் சங்கம் பேச்சுவார்த்தை நடத்த தொழிலாளர் நலத்துறை ஆணையர் அழைப்பு விடுத்துள்ளார். இரண்டாவது நாளாக பெப்சி தொழிலாளர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் 97% படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்று நடக்க இருந்த பேச்சுவார்த்தை ரத்தான நிலையில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பரவலாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழை எதிர்பார்த்த அளவு தமிழகத்தில் பெய்யவில்லை. தற்போது வெப்பசலனம் காரணமாக சென்னையில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பினும் இரவு நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கோடம்பாக்கம், வடபழனி, KK நகர், மயிலாப்பூர் உட்பட சென்னை முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. திடீர் மழையால் சென்னை வாசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களிலும் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடதமிழகத்தில் இருந்து தென் தமிழகம் வரை காற்று மண்டலத்தின் கீழடுக்கு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக தெரிவித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் அநேக இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்துள்ளதாகவும், அதிகபட்சமாக மதுராந்தகத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது. சென்னை நகரை பொறுத்தவரையில் நகரின் சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு வேளைகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 24 மணி நேரத்தில் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்றும், சென்னையை பொறுத்தவரை நகரின் சில பகுதிகளில் இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். காவேரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் திவ்யா. காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். மருத்துவக் கல்லூரி சேர்க்கை எப்போது நடக்கும்? மாதங்கள் கடந்தும் கலக்கத்தில் மாணவர்கள். நீங்காத குழப்பத்தில் நீ. மாற்றத்தை நோக்கி விவாதத்தில். இன்று இரவு 9 மணிக்கு. இந்த நொடி வரையிலான இன்றியமையாத செய்திகள். அனைத்து நிகழ்வுகளிலும் ஆழமான பார்வை. முழுமையான நாளின் முதன்மையான தொகுப்பு காவேரி பிரைம். நாள்தோறும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள். மருத்துவக் கல்லூரி சேர்க்கை எப்போது நடக்கும்? மாதங்கள் கடந்தும் கலக்கத்தில் மாணவர்கள். நீங்காத குழப்பத்தில் நீ. மாற்றத்தை நோக்கி விவாதத்தில். இன்று இரவு 9 மணிக்கு.
ஏன் நீங்கள் விவசாயிகள் பிரச்சனை இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கீங்க? இல்லை, நான் அடிப்படையில் நான் விவசாயி. பிரதமரை அசிங்கப்படுத்தணுங்கிற தவிர அந்த 30-40 பேருக்கு வேற குறிக்கோளே கிடையாது. முதலமைச்சர் யாருங்க? பொதுமக்களோட வேலைக்காரன் தான் முதலமைச்சர். அது மனசுல முதல்ல ஏற்றுக்கணும். What is the real issue behind this entire real issue is that it's an administrative official bungling. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டு கொண்டாந்ததே பெருசு. அப்புறம் ஜெயலலிதா அண்ணன் மக, தம்பி மக, தங்கச்சி மகளுக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன எழுதியா இருக்கு? And if you understand the politics of Delhi, people who run Delhi, they run the country. ஜெயலலிதா என்றால் ஒரு நியாயம், ஜெயலலிதா இல்லை என்றால் ஒரு நியாயம். இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் விடுதலை என்பது திமுக அதிமுகட்டிலிருந்து பெற விடுதலை தான். ரஜினிகாந்த் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது என்று நாம் சொன்னார். அவர் இந்தியாவை ஆளுவதற்கு கூட வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மருத்துவக் கல்லூரி சேர்க்கை எப்போது நடக்கும்? மாதங்கள் கடந்தும் கலக்கத்தில் மாணவர்கள். நீங்காத குழப்பத்தில் நீ. மாற்றத்தை நோக்கி விவாதத்தில் இன்று இரவு 9 மணிக்கு. காவேரி பிரைம் தொடர்கிறது. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண் இணைத்தால் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்ற அறிவிப்பு விரைவில் வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வருமான வரி, தொழில் வரி செலுத்தும் குடும்பங்கள், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள பெரு விவசாயிகள் உள்ளிட்டோருக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது என்று நேற்று முன்தினம் அரசாணை வெளியிடப்பட்டது. ஆனால் தமிழக அரசுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது என்பதால் வழக்கம் போல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்தார். இந்நிலையில் ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து உணவுப் பொருள் வழங்கல் துறையின் உயரதிகாரி கூறுகையில், தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளில் ஆதார் கார்டு எண் இணைக்கும் பணி நடைபெற்றது. மேலும் ஆதார் எண் அடிப்படையில் ஸ்மார்ட் கார்டு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது என்று கூறியுள்ள அவர், ரேஷன் கார்டுகள் ஆதார் எண்ணை இணைத்தால் மட்டுமே ரேஷனில் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உத்தரவு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் வெளியாகும் என்றும், ரேஷன் கார்டுடன் ஆதார் எண்ணை இணைக்காவிட்டால் அது போலி கார்டுகளாக எடுத்துக் கொள்ளப்பட்டு ரத்து செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரைம் செய்திகளுக்காக ஜேம்ஸ் பிரசன்னா மற்றும் சாந்தா. காவிரி வழக்கில் இன்று நடைபெற்ற இறுதிக்கட்ட வாதத்திற்கு பிறகு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியாக பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. கர்நாடகா மற்றும் கேரள மாநிலங்களின் வாதம் முடிவடைந்த நிலையில் தமிழகம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் சேகர் நாப்டே வாதங்களை முன்வைத்து வருகிறார். அதில் கர்நாடகா மட்டுமன்றி மத்திய அரசும் காவிரி பங்கீடு விவகாரத்தில் முறையாக செயல்படவில்லை என்றும், காவிரி நதிநீர் தீர்ப்புகளை கர்நாடகா மதிப்பதில்லை எனவும் தமிழகம் தெரிவிக்கப்பட்டது. காவிரி நதிநீர் தீர்ப்புகளை கர்நாடகா மதிப்பதில்லை எனவும் தமிழகம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கர்நாடகா ஒழுங்காக தண்ணீர் தராததால் தமிழகத்தில் விவசாய நிலம் குறைந்துவிட்டது என்றும், காவிரி கர்நாடகாவில் உற்பத்தியாகிறது என்பதற்காக அந்த மாநிலம் உரிமை கொண்டாட முடியாது எனவும் தமிழகம் சார்பில் வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கர்நாடகா எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் மற்றும் காவிரி நடுவர் மன்ற குழுவின் தீர்ப்பை அமல்படுத்த இதுவரை என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது உள்ளிட்ட பல கேள்விகளை மத்திய அரசிடம் எழுப்பினர். காவிரி பிரைம் செய்திகளுக்காக திவ்யலட்சுமி மற்றும் சாந்தா. சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி சசிகலா உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீதான விசாரணையை இன்று ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோரை கர்நாடக உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதனை எதிர்த்து கர்நாடக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரனுக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது. இதையடுத்து சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் தங்களுக்கு அளித்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக்கோரி சசிகலா உள்ளிட்டோர் கடந்த ஏப்ரல் மாதம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இம்மனு மீதான விசாரணை இன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. நீதிபதி பினாகி சந்திரகோஷ் ஓய்வு பெற்றுவிட்டதால் நீதிபதிகள் அமிர்தவராய், நாரிமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த சீராய்வு மனுவை விசாரிக்க உள்ளதாக கூறப்பட்டது. இந்நிலையில் சசிகலா உள்ளிட்ட 4 பேர் தாக்கல் செய்த சீராய்வு மனு மீது இன்று விசாரணை நடைபெறாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக திருக்குமரன் மற்றும் சாந்தா. பேரறிவாளனுக்கு பரோல் வழங்க சட்டத்தில் இடம் இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேற்று முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சி பணிகள் மற்றும் ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நேற்று நடந்த மீட்டிங்கு சாதாரண எப்பயுமே தலைமையகத்தில் முதலமைச்சர் வந்தார் வரை இருந்தபோது கட்சியினுடைய பணிகளை பற்றியும் ஆட்சி நிறைவேற்ற திட்டங்களை பற்றியும் பேசியிருக்கோம் சார். இது ஒரு சாதாரண கூட்டம் தான்.
எந்த வித முக்கியத்துவமும் இல்லை, அது சாதாரண கூட்டம் தான். சரி இல்லை சரி இந்த இப்போ பேரறிவாளன் இது தொடர்பாக மீண்டும் அடுத்த கட்டமாக சொல்றதா சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ பேரறிவாளன் விடுமுறை கொடுப்பதில் சட்டத்தில் இடம் இருக்கிறது. அது முதலமைச்சர் ஒரு நல்ல முடிவு எடுக்கும். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக சட்டப்பேரவையில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருந்தும் மத்திய அரசு எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த நிபந்தனையும் இல்லாமல் தமிழக எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சிலிண்டர் மானியம் ரத்து செய்யப்பட்டதால் இந்தியாவில் உள்ள அனைத்து தாய்மார்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசு இதில் கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டு மாணவர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற தாய்மார்கள் பாதிக்கப்படுறாங்க. சிலிண்டர் மானிய ரத்து, இப்போ ரேஷன் கடைகளில் பொருட்கள்லாம் ரத்து பண்ணுறாங்க. பல்வேறு நிபந்தனைகள் மூலமாக பெரும்பாலானவர்களுக்கு ரேஷன் கடைகளில் உணவுப் பொருள் கிடைக்காம போகுது. மொத்தத்தில் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு வரிச்சுமையை கூட்டி மக்கள் பாதிக்கப்படுற திட்டங்களாக தான் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ரொம்ப மோசமாக பாதிக்கப்படுகிறது. இதுக்கு பூரா தமிழ்நாடு அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும். ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னாலே ஒரு பலவீனமான அரசாங்கமாக உடைந்து கிடக்கிற கட்சியாக இருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு இந்த ஆட்சி எதையும் சாதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே சிக்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசு கண்டிப்பாக நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு தந்தே ஆக வேண்டும். தமிழ்நாடு அரசு பெற்றே ஆக வேண்டும். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் பொது விநியோக திட்டத்தை முடக்க மத்திய அரசு முயற்சி செய்வதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமையல் எரிவாயு மானியம் ரத்து மற்றும் ரேஷன் பொருட்களுக்கு தடை உள்ளிட்ட விவகாரங்களில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பொது விநியோக திட்டத்தை ரத்து செய்யக்கூடிய வகையில், அதை முற்றிலும் ஒழிக்கக்கூடிய வகையில் மத்திய அரசு தலையிடுகிறது. சமையல் எரிவாயு மானியத்தை ரத்து செய்வதாக இருந்தாலும், நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்று உணவு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வந்து யார் யாருக்கு பொது விநியோக திட்டத்தின் மூலம் உணவுப் பொருட்களையோ மளிகை பொருட்களையோ இலவசமாகவோ மானிய விலையிலோ தர வேண்டும் என்பதை மத்திய அரசே தீர்மானிக்கிறது. ஆக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில், ஒத்துழைக்கக்கூடிய வகையில் இந்த பொது விநியோக திட்டத்தை முற்றிலும் ஒழிக்கிற முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டு வருகிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு விழாவாக தமிழக மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளாக பருவமழை சரியாக பெய்யாததாலும் காவிரியில் நீர்வரத்து இல்லாததாலும் காவிரி கரையோர பகுதிகளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம் வெகுவாக குறைந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடக மாநிலத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அம்மாநில அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் நீர்வரத்து அதிகரித்ததால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்தது. இதனையடுத்து நாளை ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு வழக்கத்துக்கு மாறாக மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 2500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தருமபுரி மாவட்டத்தில் நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி பிரைம் செய்திகளுக்காக சாந்தா மற்றும் பிரதீபன். ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதை அடுத்து வீடு மற்றும் வாகன கடனுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்புள்ளதாக அதிகரித்துள்ளது. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரெப்போ வட்டி விகிதத்தை 0.25% குறைப்பதாக தெரிவித்துள்ளது. அதன்படி இப்போது வங்கிகள் ரிசர்வ் வங்கியிடம் வாங்கும் குறுகிய கால கடனுக்கான விகிதம் 6% உள்ளது. வட்டி விகிதம் குறைப்பு காரணமாக வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் வாங்கிய வீடு, வாகனம் மற்றும் தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு அதிகரித்துள்ளது. 2016 அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் முதல் வட்டி குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது வட்டி விகிதம் குறைக்கப்பட்டு உள்ளது 6 ஆண்டுகளில் மிகவும் குறைவானது. இதேபோன்று வங்கிகள் மற்றும் வர்த்தக வங்கிகளிடம் ரிசர்வ் வங்கி பெறும் கடனுக்கான வட்டி 0.25% குறைக்கப்பட்டு 5.75% உள்ளது. அடுத்த நாணய கொள்கை கூட்டம் அக்டோபர் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது.
ரயில்களில் ஏசி வகுப்பில் பயணிப்பவர்களுக்கு இனிமேல் போர்வைகள் வழங்கப்படாது என ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய தலைமை கணக்கு தணிக்கை அலுவலகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் ரயில்களில் ஏசி வகுப்பில் பயணிப்பவர்களுக்கு வழங்கப்படும் பெட்ஷீட்டுகளும் படுக்கை விரிப்புகளும் துவைக்காமல் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டன. இத்தகவல் ஏசி கோச்சில் பயணிப்பவர்களை அதிர்ச்சியடை செய்தது. இதனால் ரயில்வே துறைக்கு அவப்பெயர் வராமல் இருக்க ஏசி கோச்சில் பயணிப்பவர்களுக்கு இனிமேல் போர்வைகள் தர இயலாது என ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. மேலும் இனிமேல் ஏசி வகுப்பில் பயணிப்பவர்களிடம் போர்வை வேண்டுமா என்பது குறித்த தகவலை கேட்டறியவும், அதே நேரத்தில் அப்பெட்டிகளில் வெப்பநிலை சமமாக நிலவுவது குறித்து உறுதி செய்யப்படும் என ரயில்வே துறை அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. நடிகர் அஜித் குமார் சினிமா துறைக்குள் நுழைந்து இன்றுடன் 25 ஆண்டு ஆகிறது. அவரை பற்றிய ஒரு சிறிய செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகர்களுள் ஒருவர் அஜித் குமார். தனது திரைப்பயணத்தை இதே தேதியில 25 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சாரு. தெலுங்கு படமான பிரேம புஸ்தகம் படம் மூலமா சினிமாக்குள்ள அறிமுகமான இவரு அமராவதி படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானாரு. பின்னர் நிறைய படங்கள்ல நடிச்சாலும் வசந்த் இயக்கத்துல இவர் நடிச்ச ஆசை படம் தான் இவருக்கு முதல் வெற்றி படமா அமைஞ்சது. அதன் பிறகு காதல் நாயகனா நடிச்சிட்டு வந்த இவரை கமர்ஷியல் ஹீரோவா மாத்தின படம் அமர்கலம். இதன் பின்னர் இவரோட ரசிகர்கள் கூட்டம் பல மடங்கு அதிகரிச்சு இவரை திரையில பார்த்தா மட்டும் போதுன்ற அளவுக்கு வெறித்தனமான ரசிகர்களை உருவாக்கிச்சு. பின்னர் இவரோட சினிமா பாதையவே மாத்தி அமைச்ச படம் மங்காத்தா. 50வது படத்துல ஒரு வில்லனா நடிக்கணும்னா யாரானாலும் கொஞ்சம் தயங்குவாங்க. ஆனா அஜித் குமார் அதை தைரியமா செஞ்சு மிகப்பெரிய வெற்றியும் பெற்றாரு. இன்று இருக்கும் முன்னணி நடிகர்களான விஜய், விக்ரம், ஷாருக் கான் என அனைத்து நடிகர்களோடும் நடிச்சுள்ள இவர் தனக்குன்னு ஒரு தனி பாதையை அமைச்சு அதுல பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் நடிப்பை தவிர்த்து அவரோட தனிப்பட்ட குணாதிசயங்களையும் ரசிக்கிற ரசிகர்கள் இருக்காங்க. தற்போது 25ஆம் வருடத்துல அடியெடுத்து வைக்கும் அஜித் குமாருக்கு அவரது ரசிகர்கள் சார்பாக சிலை செய்ய இருக்காங்க. இன்று போலவே அவரது படங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறது காவேரி நியூஸ். நடிகர் சிம்பு அடுத்ததாக எடுத்து வரும் கெட்டவன் படத்திற்கான பின்னணி இசை பணியை தொடங்கியுள்ளார். இதன் பிறகு படப்பிடிப்பை அவர் தொடங்க உள்ளார். தமிழ் சினிமாவில் பின்னணி இசை முடிந்த பிறகு படம் ஷூட்டிங் செல்வது இதுவே முதல் முறை. AAA படத்திற்கு பிறகு நடிகர் சிம்பு தனது கெட்டவன் படத்தை இயக்கி நடிக்க உள்ளார். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க உள்ளார். இந்த நிலையில் இந்த படத்தின் பின்னணி இசையமைக்கும் பணியை தொடங்கியுள்ளார் யுவன் சங்கர் ராஜா. ஒரு படத்தின் பின்னணி இசையை முடித்துவிட்டு படப்பிடிப்புக்கு செல்வது இதுவே முதன்முறையாகும். அசோக் குமார் இயக்கத்தில் விக்ரம் பிரபு, நிக்கி கல்ராணி நடித்துள்ள நெருப்புடா திரைப்படம் செப்டம்பர் 8ஆம் தேதி வெளியாக உள்ளது. அது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். அசோக் குமார் இயக்கத்தில் விக்ரம் பிரபு, நிக்கி கல்ராணி நடித்து வரும் திரைப்படம் நெருப்புடா. தீயணைப்பு வீரர்கள் பற்றியும் அவர்களது வாழ்க்கையை பற்றியும் இந்த படம் கூற உள்ளது. இந்த நிலையில் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவித்துள்ளனர் படக்குழுவினர். செப்டம்பர் 8ஆம் தேதி திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சித்தார்த், பாபி சிம்ஹா நடிப்பில் 2014ஆம் ஆண்டு வெளியான ஜிகர்தண்டா படம் வெளியாகி இன்றுடன் 3 ஆண்டு ஆகிறது. இதற்காக கார்த்திக் சுப்ராஜ் பாபி சிம்ஹாவுக்கு வீடியோ ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் ஜிகர்தண்டா. நல்ல கதையம்சம் கொண்ட இப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றதோடு இல்லாமல் அந்த வருடத்திற்கான சிறந்த துணை நடிகை விருதை பாபி சிம்ஹாவுக்கு வாங்கி தந்தது. இந்நிலையில் இந்த படம் வெளிவந்து இன்றோடு 3 ஆண்டுகள் ஆகியுள்ளது. இதை கொண்டாடும் விதமாக இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்திற்காக நடத்தப்பட்ட டெஸ்ட் ஷூட் வீடியோவை வெளியிட்டுள்ளார். காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். What is your assessment of Narayanaswamy government in Puducherry right now? You don't want to make any comment on it? ஸ்டாலின் அவர்களை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு என்ன? அவர் நாளைய முதல்வராக வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாடு? ஐயோ, தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு துர்கதி வந்துட வேண்டாங்கிறது என்னோட வேண்டுகோள். தமிழக அரசு செயலிழந்து கிடக்கிறது, மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எந்நேரம் நம்மை கலைத்து விடுவார்களோ என்கிற அச்சத்தோடு, பதற்றத்தோடு, பீதியோடு இருக்கிறது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்னு பலரும் கூப்பிட்டு இருக்காங்க. தலைவராக இருந்து மக்களுக்கு சேவை செய்யட்டும்.
முதல்வராக இருந்து நாங்கள் தான் இந்த நாட்டார். ரெட்டலையை யாருக்காவது மாற்றி கொடுக்க முடியுமா, இல்லை ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ண முடியுமா, அதன் மூலமாக ஆதிக்கம் செலுத்த முடியுமா எதிர்காலத்தில் அப்படின்னு பிஜேபி முயற்சிக்கிறது உண்மை. நீட் இது சமூக நீதிக்கு எதிரானது, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது. கண்டிப்பாக எடுத்துடணும். அம்மாவனுடைய தலைமைங்கிறது ரஜினி ஸ்டைல், சின்னம்மா தலைமை என்பது கமலஹாசன் ஸ்டைல். மருத்துவக் கல்லூரி சேர்க்கை எப்போது நடக்கும்? மாதங்கள் கடந்தும் கலக்கத்தில் மாணவர்கள், நீங்காத குழப்பத்தில் நீ. மாற்றத்தை நோக்கி விவாதத்தில் இன்று இரவு 9 மணிக்கு. காவேரி பிரைம் தொடர்கிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் தொடரில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் 5 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ள ரஷ்யா வீராங்கனை மரியா ஷரபோவா உள்ளூர் வீராங்கனை ஜெனிஃபருடன் பல பரீட்சை நடத்தினார். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 6-1 என ஷரபோவா கைப்பற்ற, 2வது செட்டை 6-4 என ஜெனிஃபர் கைப்பற்றினார். 3வது சுற்றில் ஆக்ரோஷமாக விளையாடிய ஷரபோவா ஜெனிஃபரை புள்ளிகள் எதுவும் எடுக்க விடாமல் தடுத்து 6-0 என்ற கணக்கில் தனதாக்கி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். பார்சிலோனா கிளப் அணியின் விளையாடும் முன்னணி வீரர் நெய்மர் பிரான்ஸ் நாட்டின் PSG கிளப் அணியில் சேர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஸ்பெயினின் பார்சிலோனா கிளப் அணியின் முன்னணி வீரராக இருந்து வருபவர் பிரேசில் நாட்டின் நெய்மர். இவருடன் மெர்சி, சுவாரஸ் ஆகியோரது கூட்டணி பார்சிலோனா அணிக்கு வெற்றி மேல் வெற்றியை குவித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது அணிகளுக்கு இடையிலான வீரர்கள் மாற்றம் நடைபெற்று வருகிறது. பார்சிலோனா அணியில் விளையாடும் நெய்மரை பிரான்ஸ் நாட்டின் முன்னணி கிளப்பான பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் கிளப் அணி வாங்குவதற்கு விரும்புகிறது. அதற்காக நெய்மருக்கு 222 மில்லியன் யூரோ சம்பளம் கொடுக்கவும் PSG அணி தயாராக உள்ளது. இதனால் நெய்மர் PSG அணிக்கு செல்லலாம் என்ற தகவல் பரவி வருகிறது. கடந்த ஆண்டும் இதுபோல் தகவல் வந்தபோது பார்சிலோனா அணி நெய்மருடன் புதிய ஒப்பந்தம் செய்தது. அதன்படி 2021 வரை பார்சிலோனா அணிக்காக விளையாட நெய்மர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பார்சிலோனா அணி தற்போது ஃப்ரீ சீசனில் விளையாடுவதற்காக சீனா சென்றுள்ளது. அதில் பார்சிலோனா அணியுடன் நெய்மர் செல்லவில்லை. இந்த சம்பவம் PSG அணியில் இணைவார் என்ற செய்திக்கு வலு சேர்ப்பது போல் அமைந்துள்ளது. 25 வயதாகும் நெய்மருக்கு PSG அணிக்கு சென்றால் அதிகளவு சம்பளம் கிடைக்கும், அத்துடன் அதிக விலைக்கு மாற்றமாகும் வீரர் என்ற பெருமையும் பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடரில் நேற்றைய ஆட்டத்தில் ஒடிசா ஹாக்கி, பஞ்சாப் நேஷனல் வங்கி அணிகள் வெற்றி பெற்றன. சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் நடைபெற்று வருகிறது. 6வது நாளான நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா ஹாக்கி மற்றும் சென்ட்ரல் அணிகள் மோதின. ஆட்டம் தொடங்கிய 10வது நிமிடத்திலேயே ஒடிசா ஹாக்கி அணி வீரர் ஃபீல்டு கோல் அடித்தார். தொடர்ந்து 22வது நிமிடத்தில் அந்த அணியின் மற்றொரு வீரர் சுதீர் ஃபீல்டு கோல் அடித்தார். பதிலுக்கு 25வது நிமிடத்தில் சென்ட்ரல் அணி வீரர் கோல் அடித்தார். 32வது நிமிடத்தில் ஒடிசா அணி வீரர் சுதீர் மேலும் ஒரு கோல் அடித்தார். இதனால் முதல் பாதியில் 3-1 என ஒடிசா அணி முன்னிலை பெற்றது. 2வது பாதியின் 67வது நிமிடத்தில் சென்ட்ரல் அணி வீரர் சிவமணி கோல் அடித்தார். முடிவில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா ஹாக்கி அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் ONGC அணியும் பஞ்சாப் நேஷனல் வங்கி அணியும் மோதின. ஆட்டத்தின் 12வது நிமிடத்தில் பஞ்சாப் அணிக்கு பெனால்டி கார்னர் வாய்ப்பு கிடைத்தது. அதனை கோலாக மாற்றினார் அந்த அணி வீரர் ககன்தீப் சிங். 17 மற்றும் 25வது நிமிடங்களில் ஒடிசா வீரர் குர்ஜிந்தர் சிங் தொடர்ந்து 2 கோல்கள் அடித்தார். 35வது நிமிடத்தில் ககன்தீப் சிங் மேலும் ஒரு கோல் அடித்தார். இதனால் முதல் பாதி ஆட்டம் பஞ்சாப் அணி வசம் இருந்தது. அபாரமாக விளையாடிய அந்த அணி 4-0 என்று முன்னிலை பெற்றது. 2வது பாதியில் ONGC அணி வீரர்கள் சுதாரித்து விளையாடினர். 54 மற்றும் 56வது நிமிடத்தில் அந்த அணிக்கு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. 2 பெனால்டி கார்னர் வாய்ப்புகளையும் அந்த அணி வீரர்கள் நேர்த்தியாக பயன்படுத்தினர். 54வது நிமிடத்தில் மிதிலேஷ், 56வது நிமிடத்தில் திவாகர் ராமும் கோல் அடித்தனர். ஆட்டத்தின் இறுதி நிமிடமான 70வது நிமிடத்தில் பஞ்சாப் அணி வீரர் குர்ஜிந்தர் சிங் த்ரில் ஃபீல்டு கோல் அடித்து அசத்தினார். முடிவில் 5-2 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் நேஷனல் வங்கி அணி வெற்றி பெற்றது. மலேசியாவுடனான நட்பு ரீதியிலான சர்வதேச போட்டியில் இந்திய மகளிர் கால்பந்து அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது.
இந்திய மகளிர் கால்பந்து அணி நட்பு ரீதியிலான தொடரில் விளையாட மலேசியா சென்றுள்ளது. கோலாலம்பூரில் உள்ள MP சலாயங் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணியும் மலேசிய அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் தொடக்கம் முதலே இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்திய வீராங்கனைகள் தொடர்ந்து கோல் அடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் மலேசிய வீராங்கனைகள் அதனை முறியடித்ததால் முதல் பாதியில் இரு அணிகளும் எந்த கோலும் அடிக்கவில்லை. ஆட்டத்தின் இரண்டாவது பாதியிலும் இந்திய வீராங்கனைகள் ஆதிக்கம் செலுத்தினர். மாற்று வீராங்கனையாக இறங்கிய இந்தியாவின் பியாரி சாக்சா 79வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்து முன்னிலை கொடுத்தார். அடுத்து 83வது நிமிடத்தில் மீண்டும் பியாரி சாக்சா கோல் அடித்து அசத்தினார். அதன் பிறகு மலேசிய அணியினரின் கோல் முயற்சி பலன் அளிக்கவில்லை. இறுதியில் இந்திய அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. லாஸ் கேப்பஸ் சர்வதேச டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் புரவ் ராஜா திவித் சரண் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவின் லாஸ் கேபோஸ் நகரில் ஆடவருக்கான சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் புரவ் ராஜா திவித் சரண் இணை மெக்சிகோவின் சாண்டியாகோ அமெரிக்காவின் ஸ்காட் லிப்ஸ்கி இணையை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தியது. இந்த ஆட்டத்தில் முதல் செட் டை பிரேக்கர் வரை சென்றது. அதனை 7-6 என இந்திய இணை தனதாக்கியது. தொடர்ந்து இரண்டாவது செட்டையும் நேர்த்தியாக எதிர்கொண்ட இந்திய இணை அந்த செட்டையும் 7-6 என தனதாக்கி காலிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் சிட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் சுற்றில் தரவரிசையில் 200வது இடத்தில் உள்ள இந்தியாவின் யூகி பாம்ப்ரி 132வது இடத்தில் உள்ள அமெரிக்காவின் ஸ்டீஃபன் கோஸ்லோவை எதிர்த்து விளையாடினார். அதில் முதல் செட்டை யூகி பாம்ப்ரி 7-5 என்ற புள்ளிகள் கணக்கில் கைப்பற்றினார். இதையடுத்து இரண்டாவது செட்டில் 2-0 என யூகி பாம்ப்ரி முன்னிலை வகித்தபோது காயம் காரணமாக ஸ்டீவன் கோஸ்லோவ் வெளியேறினார். இதனால் யூகி பாம்ப்ரி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மற்றொரு போட்டியில் 182வது இடத்தில் உள்ள இந்திய வீரர் ராம்குமார் ராமநாதன் அர்ஜென்டினாவின் பெல்லாவுடன் மோதினார். அதில் 4-6 என முதல் செட்டை ராம்குமார் ராமநாதன் தவறவிட்டார். அடுத்த செட்டிலும் பெல்லாவின் ஆட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் 1-6 என தவறவிட்டார். இறுதியில் ராம்குமார் ராமநாதன் நிர்செட்டில் பெல்லாவிடம் தோல்வியடைந்தார். பின்லாந்தில் நடைபெற்று வரும் ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரில் முதல் நாளில் இந்திய வீரர் தேவ் ஜூலியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரானது பின்லாந்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் வெண்கலப் பதக்கத்துக்கான ஆட்டத்தில் இந்திய வீரர் விர்தேவ் ஜூலியா ஜப்பான் வீரர் யஜுரோவை எதிர்த்து விளையாடினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் ஜப்பான் வீரர் 3 புள்ளிகள் பெற்று முன்னிலை வகித்தார். பின் சுதாரித்த இந்திய வீரர் ஜூலியா ஜப்பான் வீரரை கட்டுக்குள் கொண்டு வந்து 2 புள்ளிகளை பெற்றார். ஒரே கட்டத்தில் 2-5 என்ற புள்ளிகள் கணக்கில் பின்தங்கியிருந்த இந்திய வீரர் நேர்த்தியாக விளையாடி 6-5 என ஜப்பான் வீரரை பின்தள்ளினார். முடிவில் 8-5 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய வீரர் விர்தேவ் ஜூலியா வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜூனியர் மல்யுத்த தொடரில் தொடக்க நாளில் இந்தியா பெற்ற முதல் பதக்கம் இதுவாகும். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடிய ஷிகா பாண்டேவை இந்திய விமானப்படை கௌரவித்துள்ளது. அண்மையில் இங்கிலாந்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய வீராங்கனைகள் போராடி கோப்பையை நழுவவிட்டனர். இருப்பினும் இந்திய வீராங்கனைகளின் சிறப்பான ஆட்டத்தால் இறுதிப் போட்டி வரை முன்னேறியதை நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் கொண்டாடினர். பல்வேறு தரப்பிலிருந்து மகளிர் அணிக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. BCCI சார்பிலும் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட வீராங்கனைகளுக்கு அந்தந்த மாநில அரசுகள் பரிசுகளும் பதவி உயர்வும் வழங்கி கௌரவித்து வருகின்றன. அந்த வகையில் உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடிய ஷிகா பாண்டேவுக்கு இந்திய விமானப்படை பதக்கமும் பரிசும் வழங்கி கௌரவித்துள்ளது. இதனை டெல்லியில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் தலைமை ஏர் மார்ஷல் BS தானா வழங்கி கௌரவித்தார். இந்திய அணி உலகக்கோப்பையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதற்கு ஷிகா பாண்டே சிறப்பான பங்களிப்பை அளித்ததாக இந்திய விமானப்படை அவரை பாராட்டியுள்ளது. லீக் ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 3 விக்கெட்களையும் இங்கிலாந்திற்கு எதிராக 2 விக்கெட்களையும் வீழ்த்தினார். இதேபோல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முக்கிய கட்டத்தில் 2 விக்கெட்களை வீழ்த்தி அசத்தினார். இந்திய விமானப்படையில் 2012ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி ஷிகா பாண்டேவுக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலுவலர் பதவி கிடைத்தது. மேலும் விமானப்படையில் பணிபுரிந்து கொண்டு இந்திய அணியில் இடம் பிடித்த ஒரே வீராங்கனை என்ற பெருமையையும் ஷிகா பாண்டே பெற்றார். 2014ஆம் ஆண்டு 20 ஓவர் போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிராகவும் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்திற்கு எதிராகவும் ஷிகா பாண்டே அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நாளை நிலவ இருக்கும் உத்தேச வானிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், மதுரையில் அதிகளவாக 36, குறைந்தளவாக 26, கோவையில் அதிகபட்சமாக 30, குறைந்தபட்சமாக 23, திருச்சியில் அதிகளவாக 26, குறைந்தளவாக 28, சேலத்தில் அதிகளவாக 34, குறைந்தளவாக 25, நெல்லையில் அதிகபட்சமாக 36, குறைந்தபட்சமாக 28, ஊட்டியில் அதிகளவாக 18, குறைந்தளவாக 11, புதுச்சேரியில் அதிகபட்சமாக 36, குறைந்தபட்சமாக 29, கன்னியாகுமரியில் அதிகளவாக 31, குறைந்தளவாக 27, நாகர்கோவிலில் அதிகபட்சமாக 31, குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகும் என கணிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் டெல்லியில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், மும்பையில் அதிகளவாக 27, குறைந்தளவாக 26, கொல்கத்தாவில் அதிகபட்சமாக 30, குறைந்தபட்சமாக 26, பெங்களூருவில் அதிகளவாக 28, குறைந்தளவாக 19, திருவனந்தபுரத்தில் அதிகபட்சமாக 28, குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொழும்பில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும், பீஜிங்கில் அதிகளவாக 24, குறைந்தளவாக 18, சிங்கப்பூரில் அதிகபட்சமாக 30, குறைந்தபட்சமாக 26, சிட்னியில் அதிகளவாக 18, குறைந்தளவாக 9, பாரிஸில் அதிகபட்சமாக 26, குறைந்தபட்சமாக 17, லண்டனில் அதிகளவாக 19, குறைந்தளவாக 13, துபாயில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் குறைந்தபட்சமாக 36 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன் வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.